ஆரம்ப காலகட்டத்தில் பார்வதிக்கு சொம்படிச்சிருந்தாரு, அப்புறம் வினோத்துக்கு சொம்படிச்சிருந்தாரு, அதுக்கப்புறமா அரோராவுக்கு சொம்படிச்சிருந்தாரு. இப்போ வந்து லவ்ன்ற பேரில் பார்வதியோட கூடி குழாவின்னு இருக்காரு, குடும்பம் நடத்தின்னு இருக்கிறாரு. அந்த வீட்டில் புருஷன் பொண்டாட்டி மாதிரியே சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கவனிச்சிங்களா? அவங்க போடுற சண்டைலாம் பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டி போகிற சண்டை மாதிரியே இருக்கணும். டே என்னடா என்னடா அப்படின்வாங்க அந்த அம்மா. அதுக்கு இவர், ஏய் பானா ரொம்ப பேசாத, பேசினா வேற மாதிரி ஆகிடும், அசிங்கமாக பேசிடுவேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இப்படி தாங்க பேசுவாங்க. புருஷன் வந்து கோவத்தில் இருந்தானா பொண்டாட்டியை வந்து எங்க நாங்கள் கொச்சிக்காதீங்க அப்படின்வாங்க. அது புருஷன் வராதுடி, கிட்ட வராதுடி, மூஞ்செல்லாம் வச்சு வேண்டி அப்படிலாம் புருஷன் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் நல்லா வாழுறீங்களா பிக் பாஸ் வீட்டில். யார் வாழுறாங்களோ இல்லையோ, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ இல்லையோ, பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் பிக் பாஸ் வீடு கொடுத்து வச்சிருக்கு. எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. நேற்று கம்ருதீன் எவ்வளோ அக்ரெசிவாக பேசினாப்புல, எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணாப்புல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. இந்த பிக் பாஸ் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. கம்ருதீன் நேற்று நடந்துக்கின விஷயம் எவ்வளோ மோசமான விஷயம். நேற்று எபிசோடில் வெள்ளிக்கிழமை எபிசோடுன்னு போட்டாங்க இல்லையா, அதில் கம்ருதீன் பார்வதி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மிட் நைட்டில் 1:30 மணிக்கு போட்டு காமிக்கிறாங்க. அப்போது கம்ருதீன் வந்து பார்வதியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஒன்றுனா கோபமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, ரொம்ப கோபமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த அம்மா பாருங்கள், பார்வதி அந்த அம்மா பாருங்கள், பக்காங்க, சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் கேமராவில் பதிவாகும். கண்டிப்பாக கம்ருதீன் வெளியே போகிற வரைக்கும் கம்ருதீன்கிட்ட பார்வதி வந்து ரஃப்பாக ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்க, பெருசாக பேச மாட்டாங்க, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சைலண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேற்று எபிசோடில் கூட அரோரா வந்து கம்ருதீனை பற்றி தப்பாக சொல்லும்போது கம்ருதீனுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, ஏன்ப்பா நானும் பதிவு பண்ணுறேன்ப்பா, நீ பண்ணது தானேப்பா நானும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்வதி வந்து கம்ருதீனை வந்து அடிப்பாங்களே தவிர, பார்வதி வந்து டைரெக்டாக விக்கல் விக்ரம் கிட்டேயோ சபரிக்கிட்டேயோ சண்டை போடுற மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜனங்க கிட்ட பேர் எடுக்கணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருப்பா, அந்த பையன் எவ்வளோ ரஃபாக ஹேண்டில் பண்ணுறான், எப்படி சண்டை போடுறான், எப்படி திட்டுறான். ஆனால் இந்த பொண்ணு பாரு, பார்வதி பாரு, எவ்வளோ சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுறான், எவ்வளோ கெஞ்சிடா இல்லை, பாவம் இல்லை அப்படின்றதுக்கோசம் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே இருக்கிற சில சொம்புங்களாம் என்ன பண்ணுறாங்க, கம்ருதீன் வந்து பார்வதியை வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, அந்த மாதிரி பேசுகிறாரு. என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தாங்க, கம்ருதீன் இப்படி பேசுகிறாருல, பார்வதி ஏன் சும்மா இருக்கணும்? பார்வதி ஏன் சும்மா இருக்கணும்? அந்த கேள்வி உங்களுக்கு தோணவே இல்லையா? என்னடா சாதாரணமாக ஒரு விஷயத்தை விட்டாலே பார்வதி வந்து ருத்ரதாண்ட ஆடுவாங்க, இந்த 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 எல்லைக்கும் அந்த எல்லைக்கும் எகிரின்னு போவாங்க. ஆனால் கம்ருதீன் அவ்வளோ பேசுகிறாப்புல, மூஞ்சி ஒடிச்சிடுவேன், கிட்ட வந்தீங்கன்னா அசிங்கமாக பேசிடுவேன், என்னென்னவோ சொல்கிறாங்களே. இது எல்லாத்துக்கும் பார்வதி ஏன் கம்முன்னு இருக்கிறாங்க? ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க? பேச வேண்டியதானே? விஜய் சேதுபதி கிட்ட தான் இருக்கிறார்ல, இது இல்லை சார் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், சொல்ல வேண்டியது தானே. சொல்ல மாட்டாங்க மக்களே. ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங் உண்மைன்னு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இது நீங்கள் நம்புங்க, நீங்கள் நல்லா நம்புங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கப்பு கொடுங்க, எல்லாம் கொண்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்வதி வந்து ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்வதி கொடுக்க சொல்லுங்கள். என்னுடைய டவுட் என்னன்னாக்கா, அந்த வீட்டில் 2 பேருமே கொஞ்சம் எல்லாம் மீறி போய் பழகி இருக்கிறாங்க. எங்கடா நம்ம ஓவராக டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம மோதுனாக்கா, இவன் ஒரு லூசு பையன் எல்லாத்தையும் டப்புன்னு போட்டு உடைச்சிருவான் அப்படின்னு பார்வதி பயப்படுறாங்களா என்னவோ எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குங்க. ஏன்னா கம்ருதீன் வந்து கோவம் வந்துட்டாப்புலன்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் எதுவுமே தெரியாது, கண்ட மீனிக்கு பேசிடுவார். இருக்கிற விஷயத்தை எல்லாமே டப்புன்னு போட்டு உடச்சிடுவாப்புல, பொது சந்திக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாப்புல. அந்த ஒரு பயத்தில் தான் பார்வதி கம்முன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு எல்லாம் மீறி 2 பேரும் பழகி இருக்கிறாங்க. அந்த பழக்கத்தில் சில விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. எங்கே நம்ம ரொம்ப கோவப்பட்டாக்கா, இவன் வேற லூஸில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போவே இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து டைரெக்டாக மோதணுன்னாக்கா என்னென்ன பேசுவான் என்னென்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்றதுனால சைலண்டாக இருக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல மக்களே. இவ்வளோ பெரிய வீட்டையே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற பார்வதி, இன்க்ளூடிங் ஃபார் பிக் பாஸ் அண்ட் விஜய் சேதுபதி, அவங்களையே எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுருக்கிற பார்வதி கம்ருதீன் கிட்ட மட்டும் ஏன் பம்புறாங்க, ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க, ஏன் சைலண்டாக போகிறாங்க? கம்ருதீனை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பாயிண்ட் கூடவா இல்லை? கம்ருதீன்னா அவ்வளோ நல்லவரா, அவ்வளோ அப்பாட்டக்கரா, அவ்வளோ சூப்பராக விளையாடுறாரா, எந்த பிரச்சனையும் பண்ணாதவரா? ஏன் பார்வதி சைலண்ட் ஆகுறாங்க? பார்வதி வந்து பின்னாடி வந்து கம்ருதீன் வெளியே போகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ மக்களே இதுதான் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த 3 வாரத்துக்கு இவங்க பண்ணுற அக்கிரமம் அநியாயங்கள்லாம் பார்த்து தான் ஆகணும்.
நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.